हरि ओम. भगवद्गीता முதல் அத்தியாயம் 26வது ஸ்லோகம். தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தஹ பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் भ्रातॄन् புத்ரான் பௌத்ரான் சखींस्तथा. 27வது ஸ்லோகம். श्वशुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान्. இந்த இரண்டு ஸ்லோகங்களுக்கான பதம் தத்ரா அபஷ்யத் ஸ்திதான் பார்த்தஹ பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் भ्रातॄन् புத்ரான் பௌத்ரான் சखीन् तथा. तत्रा पश्यत् स्थितान् पार्थः पितृनथ पितामहान् आचार्यान् मातुलान् भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा. श्वशुरान् सुहृदः च एव सेनयोः उभयोः अपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धून् अवस्थितान्. श्वशुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धून् अवस्थितान्. இரண்டு ஸ்லோகங்களையும் சேர்த்து சொல்கின்றேன். தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தஹ பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் भ्रातॄन् புத்ரான் பௌத்ரான் சखींस्तथा. श्वशुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धून् अवस्थितान्. சென்ற ஸ்லோகங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் தன்னுடைய ரதத்தை இரண்டு சேனைகளுக்கு நடுவில் கொண்டு நிறுத்துமாறு கூறினான். யாருடன் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்பதற்காக தன்னுடைய ரதத்தை கொண்டு போய் இரண்டு சேனைகளுக்கு நடுவே நிறுத்தும்படி கூறினான். அப்பொழுது அந்த சேனைகளின் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த இரண்டு ஸ்லோகங்களுடைய வர்ணனை. இப்பொழுது இதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். 26 மற்றும் 27வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அத உபயோகோ சேனையோகோ ஸ்திதான். அத அப்படின்னா பிறகு, உபயோகோ சேனையோகோ அப்பி இரு சேனைகளிலும் ஸ்திதான் இருக்கின்ற பித்ருன் பிதாமகான் ஆச்சாரியான். பித்ருன் அப்படின்னா தகப்பன்மார்களை, பிதாமகான் பாட்டனார்களை, ஆச்சாரியான் ஆச்சாரியார்களை, மாதுலான் மாமன்மார்களை, भ्रातॄन् உடன் பிறந்தவர்களை, புத்ரான் புதல்வர்களை, பௌத்ரான் பேரன்களை, சखीन् தோழர்களை, ததா அவ்வாறே, ஸ்வசுரான் மாமனார்களையும், சுஹൃதக ச ஏவ நல்ல நண்பர்களையும், பார்த்தக தத்ர அபஷ்யத் பார்த்தன் அங்கு கண்டான். அவன் பார்த்தன் இரண்டு சேனைகளுக்கு நடுவிலே பகவான் கொண்டு போய் பார்த்தனுடைய தேரை நிறுத்தியவுடன் அர்ஜுனன் இரண்டு சேனைகளிலும் நிற்கின்ற தகப்பன்மார்கள், பாட்டன்மார்கள், ஆச்சாரியர்கள், மாமன்மார்கள், சகோதரர்கள், புதல்வர்கள், பேரன்மார்கள், தோழர்கள் இவர்களையும் அவ்வாறே மாமனார்களையும் நல்ல நண்பர்களையும் பார்த்தன் அங்கு கண்டான் என்பதுதான் இந்த இரண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தம். அடுத்த பதிவில் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஹரி ஓம்.